உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரனை பொறுத்த வரைக்கும் தான் விருப்பப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அந்த கல்யாணம் ஈடேறவே மாட்டேங்குது. சேரனுக்கு எதுக்காக இப்படி ஒரு சோதனை அப்படின்னு குடும்பமே நினச்சி கஷ்டப்பட போகிறாங்க. இங்கே சந்தாவுக்கு வந்துட்டு என்னதான் அங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, 3 நாளில் கல்யாணம்னு சொன்னாலும் இங்கேருந்து குடும்பமே கிளம்பி போனாலும் அங்கே போயும் கூட இங்கே அவங்களோட கல்யாணத்தை நிறுத்த முடியல. அங்கே சந்தாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே சேரன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க டைமில் இங்கே நடேசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை அவர் சொல்ல போகிறாரு. அது கார்த்திகா பற்றின விஷயத்த சொல்லும்போது குடும்பமே ரொம்ப அதிர்ச்சியாகி இந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஃபோன் வந்த உடனே நிலா சொல்கிறாங்க, நம்ம 3 நாள் டைம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கிளம்புனா தானே நம்ம உடனே அங்கே போய் சேர முடியும். இல்லை சந்தாவே இப்படி அழுகிறாங்கங்கும் போது வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க, நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துட்டே இருக்காரு. இதை பார்த்த நிலா, ஆமாம் நம்ம எல்லாமே தான் பேசிகிட்டு இருக்கோம், அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே இங்கே சோழனே பார்த்துட்டு, என்னென்ன இன்னும் என்ன நீ யோசிச்சுட்டே இருக்க, கிளம்பலானே அப்படிங்கிறாங்க. கிளம்பலாண்டா, ஆனால் அங்கே போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன பிரச்சனை ஆக போகுது, கிளம்பலானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா நம்ம போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, நிலா நீ வீட்டிலே இருப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் வராமல் எப்படின்னா, உங்களை எல்லாரையும் அங்கே அனுப்பி வச்சுட்டு என்ன ஆகுதோ ஏதாகுதோன்னு நான் இங்கே தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நானும் உங்கள் கூடவே வருவேன், பரவாயில்ல நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. சோழன் பார்க்குறாரு, அண்ணா நான் தான் இருக்கேன், நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நம்மளை தாண்டி நிலாவுக்கு ஏதாவது ஆகிடுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவளே வரேன்னு தைரியமாக சொல்கிறா, என்னென்ன நீ யோசிச்சுட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. பல்லவன் பார்த்துட்டு, அண்ணா நீ யோசிக்கிறது சரியே இல்லைண்ணே, இப்போவே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் கரெக்டாக உள்ளே வந்துட்டு, என்னடா திரும்பவும் ஏதாவது டூருன்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி என்ன ஏதுன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக பேசும்போது சோழனுக்கு கோவம் வந்து கத்துறாரு, ஏயா நீலாம் மனுஷன் தானா, வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் எந்த நேரமும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நிலா பார்த்துட்டு, இருங்க சோழன், அவர் இப்போ தான் வீட்டுக்கே வர்றாரு, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது, சொன்னால் தானே அவருக்கு தெரியும் அப்படின்னோன்னே, கரெக்டாக நீ தாம்மா மருமகளை இந்த வீட்டில் பேசுவ, ஆமாம் எல்லோரும் எங்கே கிளம்ப போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிள், சந்தா ஃபோன் பண்ணாங்க, 3 நாளில் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்களாம், அதனால தான் நாங்கள் எல்லாம் அங்கே போகலான்னு நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டுருக்கீங்க, அதான் 6 மாதம் டைம் கேட்டு வந்தேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. அது இல்லை அங்கிள், 6 மாதம்னு சொன்னது எங்ககிட்ட எங்களை அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா சும்மா சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம், சந்தா ஃபோன் பண்ணி அழுகிறாங்க, எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அழுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணே சொல்லிருச்சோ அப்படிங்கிறாங்க. அதுதானே அங்கிள் நானும் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னா நானும் வரவா அப்படிங்கிறாரு. இதை பார்த்ததும் சேரனோட உடனே, இல்லைப்பா நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. இதை பார்த்துட்டு உடனே பாண்டியும், ஆமாம் ஃபோன் பண்ணிட்டா அவர் அப்படியே இங்கே உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் நமக்கு பண்ணி இது பண்ணிடுவார், சும்மா அவரை கதையை பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பாண்டியும் கடுப்புலேயே பேசுகிறாரு. நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, விடுங்க பாண்டி அப்படின்ட்டு, சரிண்ணா நாங்கள் எல்லோரையும் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு, போட பல்லவா எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. இதோ எடுத்து வைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி உடனே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தா இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து தான் கார் பிடிச்சி போகிறாங்க. ஸோ அங்கே போனாலும் ஏற்கனவே போன பாதை தெரியுது அப்படிங்கிற வழி அப்படியே சேரன் சோழன் இப்படி எல்லாருமே சொல்லி ஒரு வழியாக அந்த வீட்டுக்குமே போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க போகிறதுக்குள்ளாரே 3 நாள் ஆகிடுது. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா வீடு பூட்டி இருக்குன்னொடனே அக்கப்பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, இங்கே சந்தா இருந்தாங்களே வீடு பூட்டி இருக்கே, எல்லோரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே, இல்லை அவங்களுக்கு கல்யாணம், அதனால் எல்லாருமே அங்கே கோயிலில் இருக்காங்க, பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே, இன்றைக்கி தான் கல்யாணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே இவங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே தான் இருக்குது போங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இருந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் டிரைவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக ஓட்டும்போது ரொம்ப ஒரு மாதிரி சோழன் பதட்டப்படுத்துகிறாரு, சீக்கிரம் போங்கன்னு. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு காரை விட்டு இறங்கக்குள்ளாரமே அங்கே வந்துட்டு தாலி கட்டுற அந்த இதெல்லாம் கேட்குதுங்கும் போது அவசரமாக ஓடுறாங்க. பட் அங்கே உள்ளே போனவங்களாட்டி பார்த்தா இங்கே சந்தா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க மாமா தாலி கட்டியே முடிச்சிடுறாங்க. போனதுக்கப்புறமா பார்த்தா இங்கே சேரன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு. அனிஷ் வந்து அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. சேரனை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாத மாதிரி அவர் நின்றுட்டுருக்காரு. இதை பார்த்ததும் இங்கே சோழன் வந்துட்டு, என்னென்ன வரங்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே சேரன் பயங்கரமாக ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. அங்கேருந்து சந்தாவோட அப்பா வராரு. இப்போது அவள் ஃபோன் பண்ணி உனக்கு சொன்னால கல்யாணம்னு, அதனால தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் சார் இப்படி பண்ணீங்க, சந்தாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் உங்ககிட்ட டைமும் கேட்டிருந்தேன்ல, இப்படி சந்தாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே சார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, எங்கள் பொண்ணு வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீ வந்து ஒன்றும் எங்களுக்கு கருத்து சொல்ல வேணாம்,
முதல்ல உங்களை யார் இங்கே கூப்பிட்டது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சந்தாவை பார்த்தா சந்தாவும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது நிலா நேராக சந்தா கிட்டே போகிறாங்க. என்ன சந்தா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, என்னை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி அப்பாவும் அம்மாவும் செத்து போயிடுவேன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் எவ்வளவோ போராடினேன் வரமாட்டேன்னு, ஆனால் யாருமே கேட்கல. இப்போது கல்யாணமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாவும் அழுக ஆரம்பிக்கும் போது, கல்யாணமே முடிஞ்சிடுச்சு, அவங்க ஊருக்காரங்க தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இங்கே சேரனுமே வெளியே வந்துடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அண்ணனுக்கு எப்படி சமாதானம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக ஸ்டேஷனுக்குமே வந்துடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தா அப்படியே சேரன் இடிஞ்சு போய் உட்காந்தே இருக்கார். மாற்றி மாற்றி எல்லாரும், நான் விடுனேன், இப்படி நடக்கும்னு தெரியவே இல்லை என்ன, நமக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணாலும், ஆனால் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற மாதிரி இங்கே சேரன், பரவாயில்ல விடுறா, எனக்கு நடக்கிறது அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, நான் எந்த பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் அது நடக்கவே கூடாதுன்னு எனக்கு தலையில் எழுதியிருக்கு போல இருக்குது, இதுக்கு நீங்களாம் என்னடா பண்ணுவீங்க, எதுக்கு நீங்களாம் வருத்தப்படுறீங்க, பரவாயில்ல விடுங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா டக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா அனிஷை கவனிச்சிங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அனிஷா, ஆமாப்பா, அவனும் அங்கே தானே இருந்தான் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அனிஷ் முன்னாடி மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, ஆமா நிலா, நானும் கவனித்தேன், இப்போது இந்த விஷயத்தை சந்தா தானே ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அனிஷ் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரானே அப்படிங்கிறாங்க. அப்போது சேரனுமே யோசிச்சுட்டு, இல்லைடா, அனிஷ் எனக்கு ஃபோனே பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அனிஷும் மாறிட்டார் போலண்ணே, அதனால தான் அவரும் ஃபோன் பண்ணி சொல்லலை, இல்லைனா அவர் எப்படியா இருந்தாலும் ஒரு போராடி உனக்காக பண்ணியிருக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. விடுடா, இதுக்கு மேலே பேசி என்ன ஆக போகுது, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. இங்கே நடேசன் வெளியிலே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நடேசன் பார்க்குறாரு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்தா இவங்க மட்டும்தான் திரும்பி வராங்க. எப்படி ஒரு மாதிரி சேரன் வந்து ஒரு மாதிரி முகமே வாடி போய் வரதை பார்த்துட்டு இங்கே நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, டேய் என்னடா நடந்துச்சு, எங்கடா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. யாருமே எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போய்ட்றாங்க. பின்னாடி நடேசன் எழுந்து போயிட்டு, என்ன தானே நடந்துச்சாங்க அப்படின்றாங்க. என்ன பண்ண சொல்கிற, உன் பையனுக்கு அந்த பொண்ணு கூடயும் கல்யாணம் நடக்காதுன்னு எழுதி வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு மாதிரி சொன்னோன்னே நிலாவுக்கு கோவமே வருது. சோழன், என்ன பேசுகிறீங்க நீங்கள், அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன நிலா, நம்மளே அங்கேருந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டத்தில் வரோம், இவர் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு கூட்டிகிட்டு வரல அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் இப்படி பேசுகிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்ட்டு. இல்லை அங்கிள், நாங்கள் போனோம், லாஸ்ட் மினிட்குள்ளே நாங்கள் போனாலும் கடைசியில் சந்தாவுக்கு அவங்க கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்ன இப்படி ஆகிப்போச்சே, சேரா, நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதடா, இப்படி ஒவ்வொன்றும் உன்னை தட்டிகிட்டே போகுதுன்னா உனக்கு அப்பனா ஒரு பொண்ணு வருவான்னு அர்த்தம்டா, விடுறா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இனிமே என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற ஒன்றே எனக்கு வேணாம், கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன் நான், இப்படி ஒவ்வொன்றும் கண்ணில் அப்படி பார்த்துட்டு கை கேட்டாமல் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குப்பா. ஃபஸ்ட்டு கார்த்திகா, இப்போது சந்தா, இதுக்கு மேலே இன்னொரு பொண்ணு வந்து அதுவும் அப்படி நடக்கணுமா, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பொண்ணும் பார்த்தோம், அதுவும் ஏதோ சொல்லி தட்டி போயிடுச்சு, எனக்கு கல்யாணங்கிற ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு போல இருப்பா, என் வாழ்க்கையே அப்படி தான் போல், இனிமே என் கல்யாணத்தை பற்றி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்தாலும் நடேசனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம மூத்த பிள்ளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் இப்படி நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தத்திலே போய் இங்கே டீ கடையில் உட்காந்துட்டு இருக்காரு. டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போது நடேசனோட அண்ணன் அங்கே வராரு. வந்தால் அவரும் ஒரு மாதிரி டல்லாகவே வராரு. பார்க்குறாரு நடேசன், என்ன பிரதர் இவ்வளோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன உடம்பு கடம்பு சரியில்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் திரும்பிக்கிறாரு. ஒன்றை தான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. என்னத்தடா அவங்ககிட்ட இப்போ நான் சொல்லணும், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நீ வந்து என்னை உட்காந்து பார்க்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஒன்றா வந்து உட்காந்து பார்க்கணும், உன்னைய பார்க்குறதுக்கு தான் உன் தொங்காச்சி உன் கூடயே உட்காந்துருக்காளே கஸ்தூரி, அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. டேய், டீ குடிக்கலான்னு நிம்மதியாக இருக்கலான்னு இங்கே வந்து நீயும் ஏன்டா படுத்துற அப்படிங்கிறாங்க. நடேசனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவன் இப்படி பேசுகிற ஆளே இல்லையே, நம்ம சும்மா இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து சண்டை தான் போடுவான், இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அவர் டீயை வாங்கிட்டு தனியாக போய் குடிச்சிட்டு இருக்கும்போது இவரே போகிறாரு. ஆமாம், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனையாக இருந்தால் உங்ககிட்ட சொன்னால் நீ எதாவது பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. சொன்னால் தானே பிரச்சனை தீர்க்க முடியாததான்னு எங்களுக்கு தெரியும், சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பிலே நின்றுட்டுருக்காரு. உன்னை தானே கேட்குறேன், சொல்ல இஷ்டம் இருந்தால் சொல்லு, இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாட்டுக்கு அவர் இருக்கிற மாதிரி அப்படி திரும்புகிறாரு. அப்போ அவங்க அண்ணன் பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை நடேசா, கஸ்தூரி பொண்ணை நினச்சி தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. கஸ்தூரி பொண்ணா, கார்த்திகாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, ஏன் அவளுக்கு என்ன, அவளை தான் கல்யாணம்
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, என் பையனுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதுதான் அங்கே தான் நாங்கள் பண்ண பெரிய தப்புன்னு இப்போ தான் கஸ்தூரியும் நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கா. வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியல, வீட்டில் யாருமே சந்தோஷமாகவே இல்லை நடேசா அப்படிங்கிறாங்க. வீட்டில் சந்தோஷமாக இல்லையா? ஏன் என்னாச்சு? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு டைவர்ஸே கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னது, கார்த்திகாவுக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சா? என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொன்ன உடனே இங்கே நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கே வந்துட்டு என் பையனை வேணான்னு சொல்லிட்டு போனால அந்த கஸ்தூரி, அவளுக்குலாம் இது தேவை தான். ஆனால் அந்த கார்த்திகாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்க வேணாம், அவள் திமிருக்கு அவளுக்கு தான் காட்டியிருக்கணும், கார்த்திகா பொண்ணுக்கு எதுக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அவர் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் இங்கே சேரன் ஒரு மாதிரி இருக்கார். வீடே களை இழந்து போய் ஒரு மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு உம்முன்னு ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நடேசன் வந்துட்டு உள்ளே வராரு. வரும்போதே சமோசா பஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து நிலா கிட்ட, இந்தம்மா எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறாரு. நிலாவும் அப்படியே பார்த்துட்டு அதை வாங்கி இப்படி கீழே வச்சிடுறாங்க. ஐயய்ய, இப்போ எதுக்கு வீட்டில் எல்லோரும் இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்படி இருக்கிற வீடே இல்லையே இது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க, இல்லைன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படி கச்ச கச்சன்னு இருந்த வீடு இப்படி இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் நான் சந்தேகத்திலே வந்தேனே அப்படிங்கிறாரு. அப்போவும் யாருமே எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கும்போது, அது சரி, நீங்கள் யாரும் எதுவும் பேச மாட்டீங்க போல இருக்கு, எங்கே சேர எங்க அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு அண்ணன் ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. போய் விறுவிறுன்னு போயிட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு, டே சேரா என்னடா இதுக்கு இப்படி போய் மூலையில் உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க, இங்கே வா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் நேரம் நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம்லேருந்து கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வராரு. எல்லாரையும் பார்த்துட்டு எதுக்கு இப்போ அண்ணனை பிடிச்சி இப்படி கூப்பிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டக்குன்னு பாண்டி எழுந்திரிச்சிட்டு, அந்த அண்ணனை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக கூட இருக்க விட மாட்டிங்களா, இப்போ எதுக்கு அண்ணனை போய் இப்படி இழுத்துட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு நிமிஷம் அமைதியாக இருடா, நான் உனக்கு அப்பேன், என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாமே பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி தான் அப்படின்னு வேகமாக சோழனும் எந்திரிக்கிறாரு. அப்போ பார்த்துட்டு, ஏய் எல்லாம் பேசுவீங்கடா நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம், சேரனுக்கு எப்போ எது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அண்ணனே இப்படி கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, இப்போ கூப்பிட்டு வச்சு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. மடி இங்கே வீட்டில் இருக்கவனுங்க தான் கூறுகட்ட மாதிரி பேசுகிறானுங்கன்னா நீயும் மாமா நீ புத்திசாலின்னு நினச்சேனே அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்ல வந்ததை நேராக சொல்லுங்க அங்கிள், இப்படி சொன்னீங்கன்னா யாருக்கு என்ன புரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, என் பையன் இப்படி மூலையில் உட்காந்துருக்கவெல்லாம் கிடையாது. அவன் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு வரவன். இன்னைக்கு இவன் அப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தா என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அங்கிள், அண்ணனும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போய் தொல்லை பண்ண வேணாமேன்னு தான் ஃப்ரீயாக விட்டுருக்கோம், அண்ணனை அப்படியே அண்ணன் பாட்டில் விடுங்க அப்படிங்கிறாங்க. மடி அவனை தொல்லை பண்ணணும்னு நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரலம்மா, இதுக்கு ஒரு நல்ல முடிவோட தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்ல முடிவா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நானும் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன், நீங்களும் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் எங்கள் அண்ணன் டீ கடைக்கு வந்திருந்தான், அவனும் நிறைய விஷயம் என்கிட்ட சொன்னான், யோசிச்சு பார்த்தா எனக்கு இதுதான் கரெக்டாக வரும்னு தோணுதுமா அப்படிங்கிறாங்க. எந்த விஷயத்தை அங்கிள் சொல்கிறீங்க, அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இவனும் ஒவ்வொரு பொண்ணாக போய் பார்த்துறான். ஃபஸ்ட்டு கார்த்திகாவே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான், வீடு வரைக்கும் வந்து அந்த பொண்ணு தாலி கட்டுமாமான்னு சொல்லி தாலி கட்டுற வரைக்கும் போய் அந்த கல்யாணம் நின்று போச்சு. அடுத்ததாக இப்போ அந்த இந்திக்கார பிள்ளை, அந்த பிள்ளையும் அப்படி தான் இது பண்ணி தாலி கட்டுற வரைக்கும் போய் அந்த கல்யாணமும் நின்று போய் இப்போ ஏதோ டைம் எல்லாம் கேட்டு வந்தீங்கன்ட்டு போனீங்க, அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதனால தானே இவன் அப்படி சோகத்தில் உட்காந்துட்ருக்கான். ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், கார்த்திகாவுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. மடி நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேம்மா, அந்த பொண்ணு இவனை நினச்சி இவன் இருந்தாலும் அங்கே சேரனுமே அப்படி தானே இருந்தான், ரெண்டு பேருக்குமே மனசுக்கு பிடிச்சி போய் தானே இருந்தாங்க. ஏதோ காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகி போய் அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிருச்சாமா, அந்த பொண்ணு இப்போ வாழ்க்கை இல்லாமல் தான் இருக்குது, இந்த பொண்ணு வாழ்க்கையும் இப்படி இருக்குது, இவனும் இப்படி இருக்கான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினவங்க தானே, இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து வாழ்ந்தா என்ன, அவங்க ரெண்டு பேருக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படிங்கிறாரு. அப்போ அதை பார்த்த உடனே சேரன் அப்படியே பார்த்துட்டு, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள், கார்த்திகாவையா, கார்த்திகா மனசு எப்படி இருக்குது என்னென்னலாம் தெரியாமல் திரும்பவும் அப்படிலாம் பண்ண வேணாம்ப்பா, அதுவும் இல்லாமல் கஸ்தூரியத்தை அவங்களெல்லாம் பற்றி யோசிக்கவே முடியாது, வேண்டாப்பா இந்த மாதிரிலாம் போய் நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவும் பேசுகிற போகிறீங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இதில் என்னடா தப்பு இருக்குது, இப்போ கார்த்திகா வந்து இப்படி வீட்டில் இருக்கா, அவளுக்கும் வாழ்க்கை சரியில்லை, உனக்கும் எங்கெங்கே தேடி போய் கடைசியில் எல்லாம் தட்டிக்கிட்டு தான் போகுது. இங்கே பாருடா, வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எந்த காரணமும் இல்லாமல் நடக்காது, உனக்கு இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு இப்படி ஆய்தான் வந்து உன் கூட கல்யாணம் பண்ணணும்னு இருக்குதோ என்னவோ, அவளும் மனசார உன்னை காதலிச்சவ தானே, அவளே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து
பார்த்து கரெக்டாக கார்த்திகா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இந்த விஷயம் எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு இதை சேரனை பார்க்கணும், கொஞ்சம் சமாதானம் சொல்லணும், ஆறுதல் சொல்லணுங்கிற மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இப்போ எல்லாருமே அப்படியே கார்த்திகாவை திருன்னு பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் என்னை இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நிலா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க கார்த்திகா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு உள்ளார கூப்பிட்ட உடனே நடேசன் பார்த்துட்டு, இந்தா நான் சொல்லி வாய முடலை, அவளே என் மருமகளை வீட்டுக்கு வந்துட்டா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்களா? ஆமாம் என்னை பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்னு கார்த்திகா ரொம்ப ஒரு மாதிரி எந்த கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காத மாதிரி பேசுகிறாங்க. மடி மருமகளே, உன்னை என்னம்மா நான் பேச போகிறேன், உன்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது உன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நிலா உடனே பார்த்துட்டு, அங்கிள் அப்படின்ட்டு, ஆமாம் கார்த்திகா என்ன சாப்பிட்றீங்களா, ஏதாவது டீ காஃபி எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், ஏதோ மாமாவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு. ஆமாம்மாம்மா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கேள்விப்பட்ட, எதைப்பா கேட்குற அப்படின்ட்டு இங்கே சேரணும் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே கேட்குறாரு. இல்லை மாமா கேட்டோன்னே எனக்கே கஷ்டமாக போச்சு, இங்கே தான் கல்யாணம் வரைக்கும் கூடி நின்று போச்சுன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இப்போ அவங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சாமே அப்படிங்கிறாங்க. உனக்கு யாருப்பா இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. தெரியல மாமா, யாரோ பேசிட்டாங்க போல இருக்கு, அம்மா தான் யாரோ சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கேட்டோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு மாமா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. கார்த்திகாவுமே சரிங்க மாமா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீலா எல்லாரையும் பார்த்து கண்ணை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டோம், நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே இங்கே எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஆனால் சோழன் மட்டும் அப்படி நின்றுட்டே இருக்காரு. நிலாவுக்கு அப்படி கடுப்பாக வருது, நம்ம என்ன தான் கண்ணை காட்டினாலும் இந்த மரம் மண்டைக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு இப்போ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பாண்டி, என்னங்க அவன் மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணனை நான் ஏதாவது திட்டினா மட்டும் அப்படி ரோசம் வருது இல்லை, நான் சின்னதாக கண்ணை காட்டினதுக்கு எல்லாரும் புரிஞ்சுட்டு வெளியே வந்தீங்கல்ல, உங்கள் அண்ணனை பார்த்தீங்களா அப்படி நிற்கிறத அப்படிங்கிறாங்க. ஏங்க இருங்க நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு. டே சோழா இங்கே வாயண்டா அப்படிங்கிறாங்க. இருடா வரேன், கார்த்திகா ஏதோ பேசிகிட்டு இருக்கு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே வாடா, நிலா அவங்க உன்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. நிலா கூப்பிட்டாளா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு, சொல்லு நிலா கூப்பிட்டியாமே அப்படின்னோடனே மண்டையில ஓகே ஒன்று கொட்டுறாங்க. என்ன நிலா இப்போ அடிக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்துட்டு, பின்ன அவங்களே கண்ணை காட்டி வெளியில் வாங்க எல்லாரும், அவங்க 2 பேர் தனியாக பேசிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதை புரிஞ்சிக்காம அங்கேயே நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வாயை பார்த்துட்டு நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொன்னியா நீ நிலா அப்படிங்கிறாங்க. பின்ன நான் சொல்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு வெளியில் வந்துட்டோம், நீங்கள் மட்டும் அப்படியே நிற்கிறீங்க, இதுதான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா சாரி நிலா, நீ வேறு ஏதோ சொல்கிற போல இருக்குது அப்படின்னு நினச்சேன், ஆனால் இதை பற்றி நான் யோசிக்கலையே. ஆமாம் எதுக்கு அவங்க 2 பேரும் தனியாக விட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் பேசுகிறீங்க, இது கூட உங்களுக்கு புரியல, சேரனை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு அவங்க பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசட்டுமே, ஒரு வழியாக யோசித்து பார்த்தா அங்கிள் சொன்னது கூட கரெக்டுன்னு தான் தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா சொல்கிற அப்படின்னா கார்த்திகாக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அது நம்ம முடிவெடுக்க முடியாது சோழன், அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசி அவங்களுக்குள்ளே ஒரு முடிவெடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது நடேசனுமே பார்த்துட்டு, மடி நீ சொன்னது தாம்மா கரெக்டு, எப்படியாவது அந்த ஐயனாரோட துணையில் கார்த்திகா கூட கல்யாணம் நடந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, என் பையன் இப்படி தனிமரமாக நிற்கக்கூடாதுன்னு தாம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அங்கிள், நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நிலாவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.